வெற்றி வாய்ப்பு அதிகம் இருந்த ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியடைந்த பிறகும் கூட காங்கிரஸ் கட்சிக்குள் கோஷ்டி மோதல் முடிவுக்கு வராதது அந்த கட்சியின் தேசிய தலைமைக்கு தலைவலியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஹரியானா காங்கிரஸ் பொறுப்பாளர் BK ஹரிபிரசாத் நடத்திய மீட்டிங்கில் பூபேந்திர சிங் ஹூடா, செல்ஜா குமாரி, ரந்தீப் சுர்ஜிவாலா என முக்கிய புள்ளிகள் எல்லோரும் கலந்து கொண்டாலும் கூட யாரும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக இருந்துள்ளனர். நேரம் செல்ல செல்ல கூட்ட அரங்குக்குள் டென்ஷன் அதிகரிப்பதை உணர்ந்து கொண்டு மீட்டிங்கையே முடித்துவிட்டு ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து பேசுவதாக கூறியிருக்கிறார் BK ஹரிபிரசாத். தற்போதைய ஹரியானா காங்கிரஸ் தலைவர் உடைபான் மட்டும் தேர்தல் தோல்விக்கு கோஷ்டி மோதலும், கட்சியின் அடிப்படை கட்டமைப்பு பலவீனமாக இருப்பதும், EVM மெஷினில் மோசடி செய்ததுமே காரணம் என பழைய குற்றச்சாட்டையே ஒப்புவித்து இருக்கிறார். அதோடு தேர்தல் முடிவுகள் வெளியாகி 4 மாதங்கள் ஆகிவிட்டதால் விரைவில் ஹரியானா மாநிலத்திற்கு எதிர்க்கட்சி தலைவரை தேசிய தலைமை நியமிக்க வேண்டும் என கூறியிருக்கிறார். இதனால் அங்கு மீண்டும் கோஷ்டி மோதல் உச்சம் தொட்டிருப்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. ஹரியானா மாநிலத்தில் கடந்த அக்டோபர் மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது. என்னதான் உடைபான் அந்த மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்தாலும் மாநிலத்தில் பெரும்பான்மையாக இருக்கும் ஜாட் சமூகத்தைச் சேர்ந்த பூபேந்திர சிங் ஹூடா தலைமையில்தான் காங்கிரஸ் கட்சி தேர்தலை எதிர்கொண்டது. மற்றொரு பக்கம் அதே காங்கிரஸ் கட்சியில் பட்டியலின சமூக மக்களின் முகமாக உருவெடுத்து வந்த செல்ஜா குமாரியும் தேர்தலில் ஆர்வம் காட்டினார். இதனால் பூபேந்திர சிங் ஹூடா செல்ஜாவை ஓரங்கட்ட நினைத்தார். அதற்கேற்றாற் போல காங்கிரஸ் கட்சியும் மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு MP-யாக வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டப்பேரவை தேர்தலில் வாய்ப்பளிக்கப்படாது என அறிவித்து செல்ஜாவுக்கான வாய்ப்பை தட்டி பறித்தது. இதனால் செல்ஜா குமாரி அதிருப்தி அடைந்திருந்தாலும் தனது ஆதரவாளர்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கும் முயற்சியில் இறங்கினார். ஆனால் அதிலும் பூபேந்திர சிங் ஹூடாவின் ஆதிக்கமே அதிகம் இருந்தது. இதனால் வெறுத்து போன செல்ஜா தேர்தல் பிரச்சாரத்தை விட்டே ஒதுங்கி நின்றார். இந்தியா டுடே தொலைக்காட்சி நேர்காணலில் தனக்கும் பூபேந்திர சிங் ஹூடாவுக்கும் சிக்கல் இருப்பதாகவும் காங்கிரஸ் தலைமைதான் அதில் தலையிட்டு சுமூக உறவு ஏற்பட வழி செய்ய வேண்டும் என்றும் பேசியிருந்தார். இதனை பயன்படுத்திக் கொள்ள நினைத்த ஹரியானா பாஜக மனோகர்லால் கட்டாரை வைத்து செல்ஜாவை பாஜகவுக்கு இழுக்க திட்டம் தீட்டியது. ஆனால் செல்ஜா குமாரி அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் விசுவாசத்தை காங்கிரஸ் கட்சிக்கே காட்டினார். தேர்தல் முடிவில் ஜாட் சமூகத்தை தவிர்த்து OBC வாக்குகளை ஒருங்கிணைத்து பாஜக வெற்றி பெற்றது. ஆட்சி அமைக்கும் என மீடியாக்கள் கணித்த காங்கிரஸ் கட்சியால் 37 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. கட்சியின் மூத்த தலைவர்கள் தங்களுக்குள் ஒத்துழைப்பு இன்றி நடந்து கொண்டதே தேர்தல் தோல்விக்கு முக்கிய காரணம் என அரசியல் விமர்சகர்கள் கடுமையாக விமர்சித்தனர். இனியாவது ஹரியானா காங்கிரஸ் கோஷ்டி மோதலில் இறங்காமல் கட்சியை வெளிப்படுத்துவதில் கவனம் செலுத்தும் என எதிர்பார்த்தால் மீண்டும் அங்கு கோஷ்டி மோதல் உச்சம் தொட்டிருக்கிறது. தேர்தல் முடிந்து 4 மாதங்களாகியும் காங்கிரஸ் கட்சி தனது சட்டப்பேரவை உறுப்பினர்களின் தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாமல் தவித்து வருகிறது. இதனால் எதிர்க்கட்சி தலைவரே இல்லாமல் ஹரியானா சட்டப்பேரவை கூட்டம் 3 முறை நடந்து முடிந்துவிட்டது. ஏற்கனவே ஹரியானாவின் எதிர்க்கட்சி தலைவரை தேர்வு செய்வதற்காக கடந்த அக்டோபர் 18ஆம் தேதியே காங்கிரஸ் MLA-க்களின் கூட்டம் நடந்தது. ராஜஸ்தான் முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெஹ்லாட், அஜய் மேக்கன், பஞ்சாப் எதிர்க்கட்சி தலைவர் பர்தாப் சிங் பஜ்வா ஆகியோர் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தின் முடிவில் விரைவில் எதிர்க்கட்சி தலைவர் குறித்த அறிவிப்பை தேசிய தலைமை வெளியிடும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. நாளை ஹரியானா பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிக்க உள்ள நிலையில் இன்னமும் அந்த அறிவிப்பு வெளியாகவில்லை. கடந்த 5 ஆண்டுகளாக பூபேந்திர சிங் ஹூடா தான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். இதனால் இந்த முறையும் அவரையே எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்க வேண்டும் என ஒரு கோஷ்டி கிளம்பி இருக்கிறது. அக்டோபர் 17ஆம் தேதியன்றே காங்கிரசின் 37 MLA-க்களில் 30 பேர் பூபேந்திர சிங் ஹூடாவை சந்தித்து தங்கள் ஆதரவை அளித்துள்ளனர். ஆனால் வெற்றிக்கு உரிமை கோருபவர்கள் தோல்வி வந்தால் அதற்கும் பொறுப்பேற்க வேண்டும் என பூபேந்திர சிங் ஹூடாவின் ஆசைக்கு முட்டுக்கட்டை போட்டுள்ளார் செல்ஜா குமாரி. முன்னாள் அமைச்சர் அஜய் யாதவோ பூபேந்திர சிங் ஹூடாவை மீண்டும் எதிர்க்கட்சி தலைவராக நியமிப்பது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என எச்சரித்திருக்கிறார். டெல்லியில் BK ஹரிபிரசாத் நடத்திய மீட்டிங்கில் பூபேந்திர சிங் ஹூடாவுக்கு பதில் வேறு ஒருவரை எதிர்க்கட்சி தலைவராக நியமிப்பது குறித்து பல தலைவர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் பெரும்பாலான MLA-க்களின் ஆதரவு ஹூடாவுக்கு இருப்பதால் தேசிய தலைமையே நினைத்தாலும் அவரிடம் இருந்து எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை பறிக்க முடியுமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அதே நேரம் மீண்டும் அவரை எதிர்க்கட்சி தலைவராக நியமித்தால் செல்ஜா குமாரியும் அவரது ஆதரவாளர்களும் என்ன செய்வார்களோ என்கிற அச்சமும் காங்கிரஸ் தலைமைக்கு தலைவலியை கொடுத்திருக்கிறது.